ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, நீங்கள் டிஃபனாகவும் கொடுக்கலாம். எப்போ தோணுதோ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செஞ்சு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி மொத்தமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்கன்னு சொல்கிறது எதுக்காகனா, நீங்கள் எடுத்துக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ தேவைப்படும். ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மாவு இந்த மாதிரி இருக்கணும். நார்மலாக நம்ம ஒரு உளுந்த வடை, போண்டா அந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அதுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்காது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் சரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு சிகப்பு அவல் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்து லேசாக அவல் நெய்யிலே இந்த மாதிரி 1 நிமிஷம் வறுத்ததும் இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு, இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறது ஓரளவு மீடியம் இனிப்பாக இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா 1/2 கப் அளவு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ இது செய்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே முதல்ல கலந்து எடுத்து வச்ச கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாழை இலையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே இலையில் டேரெக்டாக நீங்கள் மாவு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒன்று போல் பரப்பி விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு சைடில் மட்டும் நம்ம செஞ்சுருந்த ஸ்டஃபிங் அவலோட எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்துலேருந்து நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எத்தனை இருக்கோ அத்தனை நீங்கள் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மாவு 2 கார்னர் வரைக்கும் வர்ற மாதிரி தடவி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி எடுக்கிறப்ப மாவு வெளியில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சைடில் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மற்ற இடத்துல மட்டும் மாவை நிரப்பி நடுவில் ஸ்டஃபிங் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக இன்னொரு வாழையில் எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம மாவு ஃபில் பண்ணி எடுத்த இலையை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி 4 பக்கமும் மடித்து சீல் பண்ணி எடுத்துக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு நூல் வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசை தவாவில் போட்டு தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு தேவையில்லை. தவா லேசாக சூடானதும் அடியில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் நெய் இல்லைனா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். திருப்பி போட்டு திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இலையும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி 2வது பேட்சும் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த நூலை கட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கும். அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.